இந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது சார் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா? என்ன மாதிரி பண்ண சொன்னாங்க? எப்படி சொல்றது, அது வந்து கொஞ்சம் இன்டிமேட்டடான ஒரு சீன்ஸா, ஸோ அதனால நம்மள வந்து அது கொஞ்சம் தள்ளப்படுவாங்க. அதுக்கு யூஷுவல் தானே அது. நியூ கம்மர்ஸ்க்கு கொஞ்சம் டேலண்டடா இருப்பாங்க இல்லையா, ஸ்கில்டா டேலண்டடா இருப்பாங்க, அவங்கள டார்கெட் பண்ணாம அவங்களும் வந்து வளரட்டும்னு கொஞ்சம் வழிவிட்டா நல்லா இருக்கும். என்னோட ஃபேஸ் வந்து நான் என்னோட லைக் பிக் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன முயற்சியோ அதை தான் நான் பண்ணுவேன். ஸோ நான் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் உடனே வந்து ஒரு சினிமா 2 சினிமா நடிச்சுட்டு போக நான் விரும்பலை. நான் சினிமாலே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் இந்த கேரக்டர் நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? காந்தா அந்த அந்த ஆக்ட்ரஸ் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல, பட் எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி சீன்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ண சொல்றாங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு கீ ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இருக்கும் சார். அதுவும் இன்னொன்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே, இல்லாட்டி நோ ப்ராப்ளம். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க, சாஸ்திரா இருக்காங்க. வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? சூப்பரா இருக்கேன். ரீசெண்டா ரெட் லேபிள்ல பாக்குறோம், உங்களை நிறைய பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெட் லேபிளோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து இங்க சென்னை பயணப்பட்டு வரன்ற போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். ரெட் லேபிள் வந்து நான் ஆஸ் யூஷுவல் எல்லா ஆடிஷன் ட்ரை பண்ற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் எதுவுமே போகல. பட் எனக்கு சடனாக நான் ஆஸ் யூஷுவல் போய் என்னோட ஆடிஷன் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். பட் அதுலேருந்து எனக்கு ஒரு கால் வந்ததே ஹாப்பி தான். அந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக வேற கேரக்டர் கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் சார் டைரக்டர் இருந்துட்டு இல்லை நீங்கள் இந்த ரோல் பண்ணுங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரேவதி ரோல் கொடுத்தாங்க, செகண்ட் லீட் ரோல். சூப்பர். வேற ஒரு கேரக்டர் இருந்ததுன்னு சொன்னீங்களா, அது என்ன கேரக்டரா இருந்தது? அதுல பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் நிவி தேவி ரோல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப மாத்தினாங்க, மறுபடியும் செகண்ட் லீடா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐம் ஹாப்பி. ஓகே. எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்குல்ல, நம்ம நடிச்ச படத்தையோ நம்மளோட அவுட்டையோ பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த மொமெண்ட்? எனக்கு அது எப்படி சொல்றது, ரொம்ப நர்வஸா தான் இருந்தேன் நான். ஏன்னா நம்ம அந்த யூடியூப்ல அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் இனிஷியலா. அப்புறம் உடனே நம்ம வந்து பிக் ஸ்க்ரீன், நான் வந்து ஒவ்வொரு மூவி போய் பார்க்குறப்போ அம்மா அப்பா கூட போறணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போறணும். ஒரு நாள் நான் வந்து நீங்க எல்லாரும் இந்த தியேட்டர்ல இந்த மாதிரி ஸ்க்ரீன்ல என்ன பார்ப்பீங்க இப்படி சொல்லிட்டே இருப்பேன். மேனிஃபெஸ்ட் பண்றது. எஸ் இட்ஸ் நாட் அபவுட் மேனிஃபெஸ்டிங். எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன்ல நம்மளை பார்க்கணும் அப்படின்றது வந்து எனக்கு இன்பில்ட் இருந்து வரும். அப்ப எங்க அம்மா கூட நான் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டே இருப்பேன், ஒரு நாள் பாருங்க இதுல நேம் வரும், ஒரு நாள் பாருங்க நீங்க என்ன பாப்பீங்க அப்படி. அது வந்து ரியலா நடக்கிற போது எனக்கு ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன். நான் டு பி ஃப்ராங்க் ரொம்ப எமோஷனலா தான் இருந்தேன். எங்க அம்மாவும் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் இருக்கும். நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பேசி நடிக்கக்கூடிய நடிகர் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா வேறு மொழியில இருந்து வரவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த ரெட் லேபிளுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கா? ரிஜெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது சார். தமிழ் பேசுறோம், தமிழ் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி அப்படி இல்ல சார். நம்ம ட்ரை பண்றோம் இல்லையா, நம்ம ஆடிஷன்ஸ் போறோம், லீட் ட்ரை பண்றோம், இல்லை கேரக்டரோ எனிதிங் நம்ம எதை ட்ரை பண்ணாலுமே வந்து ரிஜெக்ஷன்ஸ் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண பின்னாடி தான் நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சதுதான் எனக்கு ரெட் லேபிள். ஸோ ரிஜெக்ஷன்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து நான் இப்போ வரைக்குமே ரிஜெக்ஷன்ஸ் மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன ரெட் லேபிள்ங்கிறது இல்ல, சாரி ஃபார் தி இன்டரப்ட். நீங்க எப்ப காலேஜ் முடிச்சீங்க? 2021. ஓகே. நான் இந்த 2-3 மந்த்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல கொஞ்சம் லாங் கேப். ஸோ அப்போல இருந்தே இப்போ வரைக்கும் ரிஜெக்ஷன்ஸ் தான் நிறைய பார்த்தேன். மறக்க முடியாது இந்த ரிஜெக்ஷன், என்னால் மறக்கவே முடியாது, இந்த இன்சல்ட் என்னால் மறக்க முடியாதுன்னு அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் ஆக்சுவலாக என்ன டைப் அப்படின்னா, எதையும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண மாட்டேன். இப்போ ரிஜெக்ஷன் எனக்கு நடந்துருச்சுன்னா உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே அதுலேயே ஸ்டே ஆகாம நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அன்னைக்கு இப்போ எனக்கு இந்த டே மார்னிங் வந்து எனக்கு நான் ஏதோ ஒரு ஆடிஷன் போய் ஏதோ ஒன்று நான் அப்செட் ஆகிட்டேன். அப்போ உடனே நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிப்பேன். ஒன்று போய் சாப்பிடுவேன், இல்லாட்டி ஷாப்பிங் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அப்போ பண்றப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் மாறிடும். ஸோ நான் எதையுமே வந்து ஓவர் திங்க் பண்ணாமல் ஆக்சுவலாக நிறைய நடந்திருக்கு. ஸோ ஐ மீன் எப்படி சொல்றது, ஓப்பனாகவே நம்ம சொல்லிடுவாங்க, இல்லை இது உங்களுக்கு செட் ஆகலை, இல்லை இது உங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு உடனே வந்து என்ன ஆகும்னா நமக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒருத்தர் வந்து இல்லை உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றப்போ அழுகுதானே வரும். என்னோட எக்ஸ்ட்ரீம் அழுக வந்துடும் எனக்கு. ஸோ அது நான் நிறைய டைம் எனக்கு வந்திருக்கு. அது என் டேடி முன்னாடியே நடந்திருக்கு. அது ஒரோட எப்பவுமே ஆடிஷன் போறப்ப எங்க அப்பா கூட்டிட்டு போவேன். கோயம்புத்தூரா இருந்ததுன்னா அப்பா வருவாங்க, சென்னையா இருந்ததுன்னா நான் தனியா தான் வருவேன். அப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டைம் ஆடிஷன் போற போது அவங்க ஓப்பனாவே சொன்னாங்க. அப்ப வந்து இனிஷியல் டைம் இதுக்கும் அது யூடியூப் இது ஏதோ சீரிஸ் ஓப்பனாவே சொன்னாங்களா? ஓப்பனாவே சொன்னாங்க, இல்ல இது உனக்கு செட் அது ஏதோ சொன்னாங்க லைக் கொஞ்சம் நீங்க இப்படி ஆக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அப்படி கொஞ்சம் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்ப வந்து எனக்கு அது வரல. எனக்கு இல்ல சார் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது சார் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா, என்ன மாதிரி பண்ண சொன்னாங்க? லைக் எப்படின்னா நம்மள வந்து எப்படி சொல்றது, அது வந்து கொஞ்சம் இன்டிமேட்டடான ஒரு சீன்ஸ். ஸோ அதனால நம்மள வந்து அது கொஞ்சம் தள்ளப்படுவாங்க. அதுக்கு யூஷுவல் தானே அது. ஸோ அது நம்மளுக்கு வராது, இல்லை சார் என்னால் முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நினச்சி நம்ம சொல்கிற போது இல்லை அப்போ உங்களுக்கு சினிமாலாம் செட் ஆகாது, இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு அது என் அப்பா முன்னாடியே அது அந்த விஷயத்த மட்டும் என் அப்பா முன்னாடி சொன்னது வந்து என்னால் அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக விடலை. ஏன்னா இல்லை ஆக்டிங் எல்லாம் செட் ஆகாது, அதுவும் ரொம்ப கன்சர்வேட்டிவான ஃபேமிலி, அதுவும் கோயம்புத்தூர் பேஸ்னா கொஞ்சம் ரொம்ப யோசிப்பாங்க. பொண்ணுங்களை வந்து வெளியே இந்த மாதிரி விஷயத்துக்கு விடுறது, சினிமானா பயம், அது மாடலிங் வேண்டவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றக்கூடிய ஃபேமிலி தான் நான். எந்த பேக்ரவுண்டும் பெருசா இல்லை, சினிமா ரிலேட்டடா எந்த பேக்ரவுண்டும் இல்லை. ஸோ அப்படி இருக்கு ஃபேமிலியிலேருந்து வந்தனால எங்க அப்பா வந்துட்டு ஒவ்வொரு ஷூட் அப்பவும் வந்து வருவாரு, இல்லாட்டி முன்னாடி நாள் நான் அழுது அடம் பிடிக்கணும், அப்பதான் விடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும் எனக்கு. ஓகே, நானும் ஆடிஷன்ஸ்லாம் நிறைய போயிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். நானும் ஆர்டிஸ்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கனால எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும். இப்போ அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி சீன்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ண சொல்றாங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு கீ ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஓகே சொல்லி நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம பர்ஃபார்மா பார்ப்போம், ஆனால் அவங்க அடுத்த மூமெண்ட்டுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் கூட. அந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இருக்கும் சார், இருக்கு. எந்த மாதிரி பண்ணதில்ல. ஆனா இப்ப வரைக்கும் நான் சொல்ல முடியாது, ஏன்னா இப்பதான் நான் உள்ளே வரேன். லைக் இன்னுமே நான் அது ரிலேட்டடா காதுல கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் இன்னுமே மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் அது ரிலேட்டடா வரும். நான் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், பெரிய மூவி, இந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட், உங்களுக்கு இவ்வளோ சேலரி, இவங்க டைரக்டர், இவங்க ப்ரொடியூசர், நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும். நம்மகிட்ட என்னன்னா கொஞ்சம் பாலிஷ்டா பேசுவாங்க. நம்ம ஓகே நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இது நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இட்ஸ் ட்ரூ ஒன்லி. கிடைக்கும், ஓகே நல்ல ஒரு ஃபிலிம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆடிஷன் போகலான்னு நினைப்போம். பட் அங்கே ஆடிஷனே இருக்காது. இதுதான் மூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லுவாங்க நமக்கு இல்லை சார், அதுவும் இன்னொன்று சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே, இல்லாட்டி நோ ப்ராப்ளம். இல்ல செட் ஆகல அது என்ன பண்ண சார் சாரி என்னால நான் அவ்வளோ ஓப்பனா பேச மாட்டேன். ஸோ அதனால இல்ல என்னால முடியாது சாரி அப்படின்னு சொல்லி நான் கிளம்பணும்னு தான் நான் யோசிப்பேன். அப்படிதான் நிறைய கிராஸ் பண்ணி வரும். கண்டிப்பா. உங்களுக்கு இந்த ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணணும், இந்த ஒரு ஆக்டரோட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஏதாவது ட்ரீம் இருக்கா? இவரோட பேரா பண்ணணும் டைரக்டர்னு சொல்ல முடியாது சார், ஏன்னா எனக்கு வந்து ஆல் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் தான் நினைப்பேன். ஏன்னா ஒவ்வொரு டைரக்டர்கிட்டயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்டைல் இருக்கும், எடுக்கிற ஸ்டைல். ஸோ நம்ம இந்த கேரக்டர் மட்டும் நம்ம அலாட் பண்ணணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. ஸோ ஆல் டைப்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் எனக்கு அவங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எனக்கு ட்ரை பண்ணணும் தான் ஆசை, பண்ணணும்னு ஆசை இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆக்டர் வச்சு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மணிகண்டன் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப எப்படி சொல்றது, ரியல், அதாவது ஆக்ட் பண்ற மாதிரியே இருக்காது எனக்கு அவரை
குடும்பஸ்தன் கூட கோயம்புத்தூர் சப்ஜெக்ட். எஸ் 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 அண்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவர் கூட ஒரு மூவி பண்ணணும்னு ஆசை. எங்க அம்மாட்ட கூட சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி ரிகார்டிங் திஸ். இப்போ நம்ம தமிழ் சினிமால நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நிறைய வேற வேற ஸ்டைல்ல பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எனக்கு இவங்ககிட்ட இருந்து நான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும், இவங்கள மாதிரி ஆகணும்னா யாரை சொல்லுவீங்க? அந்த மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா நயன்தாரா மேம் சொல்லுவேன். ஏன்னா பீப்புள் வந்து எப்படி அப்படின்னா, ஐ மீன் ஆஸ் ஆடியன்ஸாக நான் என்ன யோசிப்பேன்னா, அவங்க நல்லா அவங்கள தூக்கி பீக்லேயும் வைப்பாங்க, சம்டைம்ஸ் டவுன் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா டைமுமே அவங்கள மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட க்ரோத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எப்பவுமே. அவங்க ஹையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓவராகவும் இது பண்ணிக்காம, லோவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போகாம நெகட்டிவா எடுத்துட்டு போகாம அவங்க எல்லாமே அவங்களோட லெவல், அந்த லெவல்லயே இருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரீசெண்ட்ல நிறைய படங்கள் வந்து எல்லாராலும் மனசளவும் கவர்ந்த மாதிரி இருந்தது. அதுல ஒரு சில படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது, இந்த படத்துல இந்த கேரக்டரா நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? இருந்ததா? காந்தா. ஓ ஓகே, சூப்பர். ரொம்ப சூப்பரா இருந்தது. எப்படி சொல்றது, அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அந்த 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 ஆக்ட்ரஸ் வந்து எக்ஸலண்டா பண்ணியிருந்தாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல, பட் எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்ட்ரஸ் ரெண்டு பேருமே வந்து வேற யாராவது போட்டிருந்தா நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல, பட் இவங்க ரெண்டு பேருமே 200% சூப்பரா இருந்தது. ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் சினிமால எனக்கு பிடிக்கல, இது மட்டும் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஓவராலா தமிழ் சினிமாலையோ இல்லை எந்த சினிமாலையோ பொதுவா சினிமால இது பிடிக்கலன்னா எது விஷயத்தை சொல்லலாம், இதெல்லாம் வந்துருக்கலாமே அப்படின்னு நம்ம இப்போ வந்து எலாபரேட்டடா சொல்லலாம் அப்படின்னா, நியூ கம்மர்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் டேலண்டடா இருப்பாங்க இல்லையா, ஸ்கில்டா டேலண்டடா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள டார்கெட் பண்ணாம அவங்களும் வந்து வளரட்டும்னு கொஞ்சம் வழிவிட்டா நல்லா இருக்கும். நான் அடுத்த கேள்விதான், இதுதான் பிச் பண்ணாதான் நீங்க அதுக்குள்ளே அழகா சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து ஒரு சம்டைம்ஸ் தோணும், நம்ம வந்து எஃபர்ட் போடுவோம், நம்ம நிறைய யோசி இதுக்காக இது பண்ணுவோம், நம்ம நம்மளே ட்ரெயின் பண்ணிட்டே இருப்போம், அந்த மாதிரி இருக்க சொல்ல. ஆனா ஆடிஷன் நம்ம போகும்போது அப்படியே ஓரமா வச்சுட்டு உங்ககிட்ட என்ன ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணி செலக்ட் பண்றாங்கல்ல. அப்படி இருக்கும்போது என்னடா அது, நம்ம இவ்வளவு எஃபர்ட் போறோம், நம்ம இது பண்றாங்க, ஃபாலோவர்ஸ் மட்டும் வச்சு இவங்களை எடுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்குது, எனக்கு தனிப்பட்டது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி இருந்திருக்கீங்க? நிறைய டைம் சார். ஏன்னா நான் ஆடிஷன் விடுங்க, ஆடிஷன் நம்ம எல்லாருமே ட்ரை பண்றதுதான். பட் திங் இஸ், நம்ம வந்து அதுக்கு அந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டா கூட இருக்கலாம், அதுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு பர்சனா கூட இருக்கலாம். பட் ஆனா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்குங்கிறதுக்காக நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சரை வந்து அதுக்கு அதுக்கு வைக்கிறது, அப்பாயிண்ட் பண்றது வச்சுக்கலாமா அப்படி? எஸ் அப்படி பண்றது வந்து எனக்கு அதுல ஒரு உடன்பாடு கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல எப்படி வேணாலும் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் ஸ்கில்ங்கிறது கிடையாது, அது பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ அது ஏன் பிஸ்னஸ் ஓரியன்டாவே போறீங்க, கொஞ்சம் இந்த சைடும் பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரியான திங்கிங் இருக்கு. அண்ட் அதை பற்றி நான் டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன், நிறையா அப்கமிங் டைரக்டர்ஸ் நாங்கள் பேசுகிறப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது ரிலேட்டடாக. சோஷியல் மீடியாவில் நிறைய நம்ம கால் பண்ணி பார்த்துட்டு வரும்போது இந்த விஷயம் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு, ரொம்ப கடுப்பாக இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ். சீரியஸா சார், ஒன்றும் இல்லை, அவங்க ஈஸியாக ஒரு அவங்க திருப்பி என்கிட்ட கேட்கலாம், நீயும் இது பண்ணி ஃபாலோவர்ஸ் கொண்டு வரலாம், பட் தட்ஸ் நாட் மை ஒர்க். நான் வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல, என்னோட ப்ரொஃபைல் இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எஸ், என்னோட ஃபேஸ் வந்து நான் என்னோட லைக் பிக் ஸ்க்ரீன்ல தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன முயற்சியோ அதை தான் நான் பண்ணுவேன். பேஸ் லெவல்லேருந்து என்னோட கிரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நான் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் உடனே வந்து ஒரு சினிமா 2 சினிமா நடிச்சுட்டு போக நான் விரும்பல, நான் சினிமாலே இருக்கணும்னு நினைக்கிறேன்.
சூப்பர். எஸ், அதுதான் என்னோட ஆசை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ப்ரொஃபைல் இருக்கும். பட் இவங்க வந்து எப்படின்னா, நான் அவங்கள வந்து முழுக்க முழுக்க தப்பு சொல்ல விரும்பல. பட் அதுக்கும் ஒரு இது ஆட்டோமேட்டிக்கா என்னோட சுச்சுவேஷன், என்ன மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அது கண்டிப்பா கோவம் வரும். கோவப்படக்கூடிய ஒரு விஷயம் தான்.